கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 10:19 வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளவும் யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா? நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த முடியாது. அவை நோய் அப்படிங்கிற ஒரு வலிய, ஒரு வேதனைய, ஒரு பிரச்சனைய உங்க சரீரத்துல கொடுத்திருந்தானா, நீங்க அதை எதிர்த்து நிற்கும் போது, உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அது உங்களை மேற்கொள்ள முடியாது. அதை மேற்கொள்ற இடத்துல யாருதான் வச்சிருக்கிறா? நம்மளதான் வச்சிருக்கிறாரு. எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். நீங்க எப்போ இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, அடிமையிலிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட எழுப்பி, 3ஆவது நாள் எப்பொழுது அவர் உயிர் தெழுந்தாரோ அவரோடு கூட நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? எழுப்பப்பட்டிருக்கிறோம். எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? உட்காரவும் செய்வேன்னு சொல்லப்பட்டிருக்கா? செய்தார். உன்னதங்கள்ல அவரோடு கூட நாம உட்கார்ந்து இருக்கிறோம். அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம். ஆனா நம்ம இருக்கிறது எங்க இருந்துகிட்டு இருக்கிறோம்? பூமியில தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். பிரச்சனைக்கு மத்தியில தான் இருக்கிறோம். அப்ப இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் நம்மை உட்காரவும் செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துகிறதற்கு முன்னால் நாம் அடிமைகளாக இருந்தோம், கட்டுகளுக்குள் இருந்தோம். இருளின் அதிகாரம் நம்மை மேற்கொண்டிருந்தது. அதிலிருந்து நம்மை மீட்டு சாத்தானுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையையும் நமக்கு அங்கு கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோட இயல்பையும் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வாழ்வையும் அவருடைய வல்லமையையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்போ இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ, வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதிதான அந்த ஆவி, அதோட இயல்பு என்னவா? அவரோடு கூட உன்னதங்களில் இருக்கின்ற இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி பூமியில இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாரு? நோயை பார்த்து இது இப்படிதான் இருக்கும்னு ஏற்றுக்கொண்டாரா? அதை அப்புறப்படுத்தினாரா? எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாகு, உன் சுகத்தை பெற்றுக்கொள், உன் பார்வையை பெற்றுக்கொள், எழுந்து நட, எழுந்து வா, இறையாதே, அமைதலாயிரு. சூழ்நிலைகளை ஆளுகிறவராக அவர் இருந்தார். சூழ்நிலை அவரை ஆளுகை செய்யல. அதே அதிகாரம் இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னதங்களில் அவரோடு கூட நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வாழ்வையும் அவருடைய இயல்பையும் அந்த அதிகாரத்தையும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். 100க்கு அதிபதி அதை தான் சொல்றாரு. எனக்கு கீழே இருக்கிறாங்க, நான் வான்னு சொன்னா என்ன செய்வாங்க? வருவாங்க. நான் போன்னு சொன்னா என்ன செய்வாங்க? போவாங்க. அதே அதிகாரம் இப்ப நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நோய், இந்த பலவீனம் என்னை விட்டு போகட்டும்னு சொன்னா அது என்னதான் செய்யணும்? போய்தான் ஆகணும். ஏன்னா அந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நோயை அவர் சிலுவையில் ஜெயித்திருக்கிறார், வெற்றி சிறந்திருக்கிறார். இந்த அதிகாரம் தெரியாததுனால அந்த நோய் நம்ம கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இருக்குது. உங்க குறைவுகள் உங்ககிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே என்ன செஞ்சிருக்கிறாரு? நிறைவாக்கி இருக்கிறாரு. உன்னதங்கள் அவரோடு நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த குறைவுகள் நிறைவாகிறதுக்கு நீங்க தான் என்ன செய்யணும்?
உங்க அதிகாரத்தை எடுத்து விசுவாசத்தோடு பேசணும். என்ன பேச சொல்லப்பட்டிருக்கு? மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பரலோக ராஜ்யத்தோட சாவியே இப்ப யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அந்த சாவியை வாங்கி கையில வச்சுக்கிட்டு எனக்கு இதை எப்ப திறந்து தருவீங்கன்னு யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? தேவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த சாவிய உன்கிட்ட தானே தந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? சத்தியத்தை அறிந்து கொள், அந்த விடுதலை நீ என்ன செஞ்சிருவ? பெற்றுக்கொள்ளுவாய். சாவி என்கிட்ட தான் இருக்குங்கிற சத்தியத்தை நான் என்ன செஞ்சுக்கணும்? அறிந்து கொள்ள வேண்டும். பூமியில் நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்துல என்ன செய்யும்? கட்டப்பட்டிருக்கும். உங்களுக்கு பதில் தேவன் அதை கட்ட மாட்டார். அந்த அதிகாரத்தை உரிந்து கொண்டு நம்ம கையில அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். கட்டுறதுன்னா என்ன? உங்க நோயை நீங்க கட்டும் போது அந்த வல்லமை அதை கட்டும். தேவனுடைய வல்லமை உங்க சார்புல செயல்பட்டு அதை என்ன செய்யும்? கட்டும். உங்க சுகத்தை நீங்கள் கட்டவிழ்க்கும் போது அந்த சுகம் அங்க என்ன செய்யும்? வெளிப்படும். உங்க கட்டுகளை நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டும் போது அது அங்க என்ன செய்யப்படும்? கட்டப்படும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால நீங்க கட்டவிழ்க்கும் போது அது என்ன செய்யப்படும்? கட்டவிழ்க்கப்படும். அப்ப கட்டுறதும் கட்டவிழ்க்கிறதும் யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. நாம யாரை கட்டவிழ்க்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? தேவனை சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, எனக்கு ஏன் இன்னும் கிடைக்கல? அப்படி அவர்கிட்ட நான் என்ன செய்ய முடியாது? செல்ல முடியாது. அதிகாரம்னா இதுதான். நீங்க கட்டுனா அது என்னதான் செய்யணும்? கட்டப்பட வேண்டும். நீங்க கட்டவிழ்த்தால் அது என்ன செய்யணும்? கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அந்த அதிகாரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய அதிகாரம் என்ன? கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு இன்னும் என்ன செய்யல? தெரியவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே நான் என்ன செய்யணுமா? கட்ட வேண்டுமா? மலையை பார்த்து பேசணுமா? அது எதுவா இருந்தா, என்ன மலையாக இருந்தாலும் சரி, அது நோய் வடிவில் இருக்கலாம், பிரச்சனைகள் வடிவில் இருக்கலாம், குடும்ப உறவுகள் பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், வேற எந்த பிரச்சனையில நீங்க இன்னைக்கு கலங்கி நின்று கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அந்த மலையை பார்த்து உன்னை நான் கடலில் தூக்கி எறிகிறேன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? கட்டுகிறீர்கள். அந்த மலை போய் தான் ஆகணும். அந்த அதிகாரத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.